ஹலோ ட்ரேடர்ஸ், தன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் எம் தனுஷ்குமார். நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் லிவரேஜும் யூஸ் பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் ஸ்விங் ட்ரேடிங்கான ஸ்க்ரீனரை நம்ம எப்படி பில்டு பண்ணணும் அண்ட் தென் இந்த ஸ்க்ரீனரில் கிடைச்ச ஸ்டாக்ஸை நம்ம எப்படி ப்ரைஸ் ஆக்ஷன் வழியாக கன்ஃபர்மேஷன் எடுக்கணும், ஆஃப்டர் தட் நம்ம எப்படி லிவரேஜ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸ்க்ரீனர் தான். நம்ம ஸ்க்ரீனர் பார்க்கணும் அப்படிங்கிறக்காக இப்போ நம்ம தன் வெப்பில் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தன் வெப்பில் லாகின் பண்ணிட்டோம். இதில் உங்கள் ப்ரொஃபைல் மட்டும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அனலைஸ் ஸ்டாக்ஸ் ஆன் ஸ்கேனெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் நம்ம டிஃபால்ட்டாக இருக்கிற ஸ்க்ரீனரை எடுத்து அதில் கொஞ்சம் கஸ்டமைசேஷன் மட்டும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ தட் அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இதில் ஸ்க்ரீனர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதில் டெக்னிக்கல் ஸ்க்ரீனர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதில் கோல்டன் கிராஸ் ஓவர்ன்னு இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் ஜென்ரலாக கோல்டன் கிராஸ் ஓவர்னால் என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது புல்லிஷ்கான ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த கோல்டன் கிராஸ் ஓவரில் உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஜென்ரலாக அது நீங்கள் எந்த கிராஸ் ஓவர் எடுத்திங்கனாலும் சரி, அதாவது 10-20, 20-50, இன்னும் 50-100 எது எடுத்திங்கனாலும் சரி, கோல்டன் கிராஸ் ஓவர் அப்படிங்கிறது புல்லிஷ்கான ஒரு கிராஸ் ஓவர் தான் கோல்டன் கிராஸ் ஓவர்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு இது 50 and 100ல் இருக்குது. ஆனால் நமக்கு என்னென்னா கொஞ்சம் இதை கஸ்டமைஸ் பண்ணணும். அதுக்காக இதில் கஸ்டமைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு முக்கியமாக மாற்ற வேண்டிய செட்டிங்ஸ் அப்படிங்கிறது இதை ஜஸ்ட்டு டச் பண்ணுங்கள். இதில் 15 இருக்கிறத நீங்கள் 20 அப்படின்னு மாற்றிடுங்க. தென் இந்த கீழே 100 அப்படின்னு இருக்கிறத 50 அப்படிங்கிறத மாற்றிடுங்க. அதே மாதிரி இங்கேயுமே 20 and 50 அப்படிங்கிறத மாற்றிடுங்க. ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் இதுக்கான மீனிங் சொல்லிட்டு இன்னும் 2-3 ஃபில்டர்ஸ் மட்டும் ஆட் பண்ணோம், அதுவும் நான் சொல்லிடுறேன். இப்போ ஜென்ரலாக 50 EMAக்கு மேலே ஓகே 20 EMA இருக்கணும். ஸோ அதுதான் இந்த கண்டிஷன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கோம்னா, இப்போ தான் அந்த கிராஸ் ஓவர் நடந்திருக்கணும். அதாவது 50 EMA கீழே இருக்கணும், 20 EMA மேலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஓகே, அந்த கிராஸ் ஓவர் இப்போ தான் நடந்திருக்கணும் அப்படிங்கிறத இதோட அர்த்தம். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்து நமக்கு ஒரு சில ஃபில்டர்ஸ் வேணும். அதையும் நான் எப்படின்னு சொல்கிறேன். ஆட் ஃபில்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் மார்க்கெட் கேப் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத கொடுங்க. இதில் நெட் இன்கம் அப்படின்னு இருக்கும். அதை ஜஸ்ட் டிக் கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம மொத்தம் 3 செலக்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் இன்கம் இயர்லியில் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து யூனிவர்ஸில் எக்ஸ்சேஞ்சும் மார்க்கெட் கேப்பும் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அப்ளை அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ மார்க்கெட் கேப்பை கிளிக் பண்ணி இதில் மினிமம் 1000 CR அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகே, எக்ஸ்சேஞ்ச் ஒரு சிலர் நான் NSE தான் பண்ணுவேன் அப்படிம்பாங்க, சில பேர் BSE வேணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம வச்சுருக்கிறோம். அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கிங்க. இப்போதைக்கு நான் அதை டச் பண்ணல. அதேமாதிரி நெட் இன்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இங்கே 1 அப்படின்னு கொடுத்துருங்க. அதாவது +1 இருக்கணும். அதாவது பாசிட்டிவ் அப்படிங்கிறக்காக நம்ம அதை கொடுத்துருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 16 ஸ்டாக்ஸ் நமக்கு இதில் கிடச்சிருக்கு. கரெக்டுங்களா? இப்போ இதுக்கு அடுத்து நம்ம இதில் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஸ்க்ரீனரை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு நீங்கள் இந்த சேவ் அப்படின்னு இருக்கும், அதை ஜஸ்ட்டு கொடுங்க. இதில் நேம் கொடுத்துருங்க. கோல்டன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு இந்த ஸ்க்ரீனர் நம்ம சேவ் பண்ணியாச்சு. இப்போ டன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, ஸ்க்ரீனர் ரெடி பண்ணணும். இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுதான் ஸ்டாக்ஸு. ஸ்விங் ட்ரேடிங்க்கு சிம்பிளாக ஸ்டாக்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த 20 EMA 50 EMA இதெல்லாம் சார்ட்ஸ்லேயும் நம்ம பார்க்கணும், ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதை செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இதில் ஒரு ஸ்டாக்காகவே வாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஃபஸ்ட்டில் இருக்குது. இதில் ட்ரேடிங் வியூ சிம்பிள் ஒன்று இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட்ஸ் உங்களுக்கு தன் சார்ட்ஸில், அதாவது ட்ரேடிங் வியூ கன்சோல்னு சொல்லுவாங்க, tv.dan.co. ஸோ அதில் ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ இதில் நான் ஜென்ரலாக உங்களுக்கு ஃபஸ்ட் அந்த இண்டிகேட்டரை பற்றி சொல்லிடுறேன். ஆஃப்டர் தட் நம்ம வெரிஃபிகேஷன் பக்கம் போகலாம்.
இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம 20 and 50 இஎம்ஐ போட்டிருக்கோமா, அதை வெரிஃபிகேஷனுக்கான என்ன சொல்கிறோன்னா இஎம்ஐ கிராஸ் அப்படிங்கிறது ஒரு டைம் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு ஜஸ்ட் வந்து செட்டிங்ஸ் கொடுத்து 20 and 50 அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து முக்கியமாக ஒரு சில டவுட்ஸ் வரும், அதை மட்டும் நான் என்னென்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஸ்கேனக்ஸில் நம்ம கிடச்சிருக்க ஸ்டாக்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அண்ட் தென் இஎம்ஐ வந்து 2 இஎம்ஐ போட்டிருக்கோம், இதெல்லாம் ஓகே. இது வந்து என்ன டைம் ஃப்ரேமில் கிராஸ் ஓவர் நடக்கிறது இது நமக்கு காட்டும். 5 minutes இருக்குது, 15 minutes இருக்குது. ஸோ இதில் வர ஸ்டாக்ஸில் என்ன டைம் ஃப்ரேமில் கிராஸ் ஓவரை காட்டுது அப்படின்னா, நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுனால நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து டெய்லி அப்படிங்கிறது வந்து டி கிளிக் ஆகிருக்கான்னு பார்த்துக்குங்க. 20 and 50 இஎம்ஐ நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருந்தோம் கண்டிஷனில், அதாவது 20 இஎம்ஐ வந்து 50 இஎம்ஐக்கு மேலே இருக்கணும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 20 இஎம்ஐ. அண்ட் இந்த க்ரீன் கலர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா 50 இஎம்ஐ. ஓகே, ஸோ இப்போ வந்து அதுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 20 இஎம்ஐ வந்து 50 இஎம்ஐக்கு மேலே போயிடுச்சு. இப்போ தான் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு, அதுதான் இந்த செகண்ட் கண்டிஷன். ஓகே, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து கிராஸ் ஓவர் ஆகிருக்கணும். பட் இந்த மார்க்கெட் கேப்பு, இந்த நெட் இன்கம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல்ஸ்லேருந்து வர்றது. ஸோ அதெல்லாம் அதுவே ஃபில்டர் பண்ணிக்கும். பட் இந்த இஎம்ஐ பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால அது உங்களுக்கு நான் இப்போ இங்கே சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நமக்கு இந்த ஸ்டாக் இப்படி தான் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கலாம். இதே தான் நீங்கள் எல்லா ஸ்டாக்குக்கு போட்டிங்கனாலுமே இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிராஸ் ஓவர் ஆனால் தான் உங்களுக்கு காட்டும். ஓகே, இப்போது நமக்கு இது வந்து கிராஸ் ஓவரில் கிடச்சிருச்சு ஸ்க்ரீனரில். ஓகே, பட் இந்த இடத்துல நம்ம செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அட்லீஸ்ட் வந்து நமக்கு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் படி ஏதாவது பாசிபிலிட்டிஸ் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரு இதை நம்ம எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட இங்கேருந்து உங்களுக்கு டவுன்வர்டில் தான் வந்துட்டுருக்கு. கரெக்டுங்களா? டவுன்வர்டில் வந்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது என்ன பிரேக் அவுட் அப்படின்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இது வந்து ஃபஸ்ட்டு டச்சுன்னு சொல்லுவாங்க, இது வந்து செகண்ட் டச். ஓகே, இப்போ தான் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, தேர்ட் டச்சில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் கீழே வந்துட்டு திருப்பி அகெயின் மார்க்கெட் வந்து கொஞ்சம் சஸ்டைன் ஆகிட்டு இருக்கு. அப்போது ஒருவேளை மார்க்கெட் இந்த லெவலை தாண்டிச்சு அப்படின்னா எகெயின் வந்து நம்ம புல்லிஷாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ஸ்க்ரீனரில் பார்க்கும்போதுமே இது புல்லிஷ் ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் இருக்குது. பட் ப்ரைஸ் ஆக்ஷன் படி நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே போய் க்ளோஸ் ஆகணும், இல்லை பேட்டர்ன்ஸ் பிரேக் அவுட் ஆகணும். ஸோ இதெல்லாம் ஏதாவது ஒன்று நடந்திருக்கான்னு பார்க்குறோம். அப்போது நம்ம கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து தான் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆனதுனால ஒன்ஸ் அகைன் மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே போய் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா எகெயின் we can able to expect ஃபர்தர் ஹைஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாக்கு. ஓகே, இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு ஸ்டாக் பார்ப்போம். மேபி எஸ் பேங்க் சில பேர் வேண்டான்னு யோசிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்துட்டு எம்என்டம், உங்களுக்கு என்ன ஸ்டாக்ஸ் வேணும்னு நீங்கள் பார்க்குறீங்களோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சேம் சினாரியோ தான். இப்போ மேபி நான் இதுலேயே உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து கிராஸ் ஓவர் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? அந்த ப்ளஸ் வந்துச்சுன்னா கிராஸ் ஓவர்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து புல்லிஷ்காக இருந்தாலும் சரி பேரிஷ்காக இருந்தாலும் சரி, ஆனால் நமக்கு வர்றது புல்லிஷ்கான இது மட்டும்தான் இங்கே அப்பியர் ஆகும். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக எப்படி இருக்குன்னா ஒரு கன்சாலிடேஷன் மோடில் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ட்ரெண்ட் லைனில் கரெக்டாக ஒரு டைமே சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் இருக்குது. கரெக்டாக? அப்போது நமக்கு இண்டிகேட்டர் படி இதில் ஆல்ரெடி வந்து புல்லிஷ் வந்து ஷோ ஆயிடுச்சு கிராஸ் ஓவர் படி. அண்ட் ஒன்ஸ் அகைன் மார்க்கெட் வந்து நமக்கு ஏதோ ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நம்ம ஃபர்தராக நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம எந்த மாதிரி ஸ்க்ரீனர் வந்து யூஸ் பண்ணணும், அதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும், ப்ரைஸ் ஆக்ஷனில் அதை எப்படி கன்ஃபர்மேஷன் எடுக்கணுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா இதுக்கு நான் எப்படி லிவரேஜ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே வரும். ஸோ அது ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இப்போ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கே இப்போ நான் பை அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதில் நம்ம ஜென்ரலாக வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது இன்வெஸ்டிங் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணுவோம். பட் ஒருவேளை நமக்கு லிவரேஜ் வேணும் அப்படின்னா அதுக்கானது தான் வந்து எம்டிஎஃப்னு சொல்லுவாங்க, பே லேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, மார்ஜின்
ட்ரேடிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இது வந்து ஒவ்வொரு ஸ்டாக்குக்குமே வந்து இந்த லிவரேஜ் அப்படிங்கிறது மாறிட்டே தான் இருக்கும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு MTF அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல வந்து எவ்வளோ டைம்ஸ் எனக்கு லிவரேஜ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு காட்டும். இப்போ நார்மலாக வந்து நான் இன்வெஸ்டிங்கில் சூஸ் பண்ணேன் அப்படின்னா ஒரு ஷேருக்கு நான் 38 ரூபா கொடுக்கணும். ஆனால் இதே இது MTF வழியாக நான் வாங்கும்போது ஒரு ஷேருக்கு 13 ரூபா கொடுத்தா போதும். இது வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு இந்த மாதிரி காட்டுது. இப்போ மேபி நம்ம வேற ஒரு ஸ்கிரிப்ட்ஸ் வந்து எடுப்போம். இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ல வந்து MTF வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டைம்ஸ் வந்து நமக்கு லிவரேஜ் இருக்குது. அப்போ இன்வெஸ்டிங்கில் நம்ம செலக்ட் பண்ணும்போது நமக்கு 1373 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம MTFல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 449 ரூபா நம்ம கொடுக்குறோம். ஏன்னா நமக்கு 3 டைம்ஸ் இதில் லிவரேஜ் இருக்குது. ஓகே, இப்போது இந்த லிவரேஜ் வந்து நம்ம எடுக்கிறோம், அது வந்து எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இந்த பேலன்ஸ் இருக்கிற கேஷ் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வரும். ஸோ பேலன்ஸ் இருக்க கேஷ் வந்து உங்களுக்கு வந்து தன் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கொடுக்குற கேஷ்க்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து MTF அப்படின்னு சொல்லுவாங்க, மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி. உங்களுக்கு 0.034% per டேலேருந்தே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ இதில் இதுதான் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா அந்த MTF ஃபண்ட்ஸ் வந்து நீங்கள் 5 lakhsக்கும் கம்மியாக யூஸ் பண்ணுறீங்க, 5 lakhs வரைக்கும் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 12.49% per annum அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து வருவீங்க. ஸோ இது வந்து டெய்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக கன்வெர்ட் பண்ணி தான் உங்களுக்கு வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 5000 ரூபா ஒர்த் ஆஃப் MTF பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா அதுக்கு நம்ம 1250 ரூபா மட்டும் தான் நம்ம கொடுப்போம். பேலன்ஸ் இருக்க 3750 ரூபா வந்து தன் கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் பெர் டே அப்படிங்கிறது ₹1.27. ஓகே, ஸோ இதுதான் வந்து MTFக்கானது. ஸோ இதையும் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக, இப்போ நம்ம ஒரு 10 குவான்டிட்டி வந்து நம்ம ஒரு ஷேர் வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னோம்னா நார்மலாக நம்ம வந்து இன்வெஸ்டிங்கில் வாங்கும்போது 10 தான் வாங்க முடியும். ஆனால் அதுக்கு நம்ம 4 டைம்ஸ் லிவரேஜ் எடுத்து MTFல வாங்குறோம்னா அரௌண்ட் வந்து 40 ஷேர்ஸ் வாங்கலாம். ஸோ பை ப்ரைஸ் வந்து 1000 அண்ட் தென் இங்கேயுமே MTFல அதே 1000க்கு தான் வாங்குகிறோம். இப்போது நமக்கு பை ப்ரைஸ் வந்து MTF வழியாக வாங்கும்போது 250 ரூபா தான் ஒரு ஷேருக்கு அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன்னா பேலன்ஸ் இருக்கிறது வந்து தன் கொடுத்துருவாங்க. இப்போ இங்கேயுமே நம்மளோட ஃபண்ட்ஸ் 10,000 தான் அண்ட் MTFலையுமே நம்ம ஃபண்ட்ஸ் வந்து 10,000 தான். இங்கே வந்து MTF இல்லாதப்போ நமக்கு வந்து ஃபண்ட்ஸ் வந்து கிடையாது, பிகாஸ் என்ன தன் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வித் MTF அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 அவங்க கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் 1400 ரூபாயில் செல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ 10,000 அப்படியே போடுறோம் அப்படின்னோம்னா 3,951 வரும். அண்ட் தென் இப்போ MTF யூஸ் பண்ணுவோம், நமக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாகும். ஆனால் இந்த MTF வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்டாக் மேலே போகும்னு தெரிஞ்சவங்கன்னா மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதர்வைஸ் இதோட ஸ்டாப் லாஸும் சரி டார்கெட்டும் சரி ரெண்டுமே வந்து உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து யூஸ் பண்ணணும். இந்த MTF பற்றி ஆல்ரெடி நாங்கள் ஒரு வெபினாரும் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள், நம்ம யூடியூப் சேனலில் தான் இருக்குது. இப்போ வந்து என்ன அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனர் பார்த்துட்டோம், அண்ட் தென் ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படின்னு பார்த்துட்டோம், லிவரேஜ் எப்படி எடுக்கணும், எந்த மோடில் வந்து பை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போது சில பேருக்கு இங்கே ஒரு டவுட் வரும், என்னென்னா எனக்கு இது வந்து இப்போ கிராஸ் ஓவர் ஆனது மட்டும்தானே வந்து ஷோ ஆகுது, எனக்கு அப்படி வேணாம், எனக்கு இப்போ வந்து 20 and EMAக்கு மேலே 50 and EMAக்கு மேலே இருக்கிறது எல்லாமே ஷோ ஆகணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், நீங்கள் இதை மட்டும் ஜஸ்ட் வந்து டெலீட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 535 ரிசல்ட்ஸ் இருக்குது. இப்போ இதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஒன்று தான். இப்போ நான் ட்ரேடிங் வியூன்னு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி அதுக்கு மேலே ட்ரேட் நடந்துகிட்ருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இங்கே காட்டும், தெரியுதுங்களா? ஆனால் கொஞ்சம் சைட்வேஸில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்க எல்லா ஸ்டாக்ஸுமே அப்பியர் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது வேணுங்கிறனால அந்த இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அதுதான் நமக்கு வந்து ஒரு 17-18 ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருந்துச்சு. ஸோ இப்போ இதுக்குமே MTF அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 4.5 டைம்ஸே உங்களுக்கு இதில் லிவரேஜ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னம்னா, நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலான்ட்டு இருக்கீங்க, அதுக்கு ஒரு நல்ல ஸ்க்ரீனர் எப்படி ரெடி பண்ணணும்னு பார்த்துருக்கோம். ஸ்க்ரீனர் மட்டும் இல்லாமல் அந்த ஸ்க்ரீனர் எப்படி சேவ் பண்ணணும் அண்ட் அந்த ஸ்க்ரீனரில் கிடைச்ச ஸ்டாக்கை நம்ம எப்படி தன் சார்ட்ஸில் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு கன்ஃபர்மேஷன் எடுக்கணும்னு பார்த்துருக்கோம். ஒருவேளை ஸ்விங் ட்ரேடிங்க்கு உங்களுக்கு லிவரேஜ் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு நம்ம MTF எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன, ப்ளஸ்
MTF யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வருது, MTF வந்து யூஸ் பண்ணலன்னா என்ன வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து டெஃபினட்டாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் தன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.